கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடின் என்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பில் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். தேவன் அருளியாப்பும் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். லெந்து காலத்திலே நிறைய குடும்பத்திலே இரவும் பகலுமாக சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பீங்க. 40 நாள் உபவாச நாட்களிலே அநேக காரியங்கள், உபவாச நாட்களிலே நம்ம என்னென்ன செய்ய வேண்டும், அது மாத்திரம் அல்லாமல் சிலுவை தியானம், அநேக காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இணைந்து கேளுங்கள், அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக அதிகால வேளையில் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். இன்னைக்குள்ள சிலுவை தியானம் 1 பேதுரு 1 அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலங்களில் உங்களுக்காக வெளிப்பட்டார். நமக்காக இந்த கடைசி காலங்களில் தேவகுமாரன் வெளிப்பட்டார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. மீட்கப்பட்டு இருக்கிறோம், மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நமக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஜீவனை நமக்காக தந்திருக்கிறார். விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அதிகாலையிலே நமக்கு செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனைகளை பார்க்கும்போது, அடிமை, நிறைய காரியத்திலே அடிமை. ஒரு குடும்பத்திலே பாவத்துல இருப்பாங்க, இன்னொரு குடும்பத்துல இன்னொரு காரியத்துல அடிமையா இருப்பாங்க. அடிமை 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 சொல்லி நம்ம சொல்லும்போது நிறைய காரியங்கள் போயிட்டு, வசனத்தினுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் வியாபாரத்துல இருந்து கடன்ல கஷ்டப்பட்டு பல உபத்திரத்தின் மத்தியிலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கையில மிகுந்த உபத்திரம், பாடுகள் எல்லாம் இருக்கு. விக்கிரத்துக்கு அடிமையா வாழ்ந்தவன், மனுஷனுக்கு அடிமையா வாழ்ந்தவன், மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தவன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. பரிசுத்த வேதாகமம் எனக்காக தான் எழுதப்பட்டிருக்கு, அதுவும் தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அதுவும் தெரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரணும் எனக்கு தெரியாது. ரட்சிப்புனா என்ன தெரியாது. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள எனக்கு தெரியாது. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியான இடைவிட ஆரம்பித்தார். ஒவ்வொரு வசனத்தின் மூலியமாக பேச ஆரம்பித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்ப வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது, 1 தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தும், 2வது அவருடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே நடக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற நேரமே செட் பண்ண மாட்டாங்க. என் வாழ்க்கையில மிகுந்த உபத்திரத்தோடு இருக்கும்போது பல மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். பல மணி நேரம் அப்படின்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப ஜெபம் பண்ண தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் வியாபாரத்துல இருந்து ஊழியத்துக்கு வந்த ஒரு நபர். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வசனத்துல இருந்து ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு நான் தள்ளி போய் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்,
மீட்கப்பட்ட ஜனம் எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பரிசுத்தவான் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி நமக்காக தேவகுமாரன் இந்த பூமியிலே மனுஷகுமாரனா வெளிப்பட்டார், மாம்சத்துல வெளிப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி நமக்காக இந்த கடைசி காலத்துல வெளிப்பட்டார். எதுக்காக? நம்மளை மீட்டெடுக்கணும், நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியா கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்ப இந்த செய்தி யாரெல்லாம் நம்ம காலையில கேட்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தார். அவரை நம் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், அக்கிரமத்தை மன்னிக்கிறார், மீறுதல் மன்னிக்கிறார், தலைமுறை சாபத்தை நீக்கி விடுகிறார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு தேவ சமாதானம் தருகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்ட ஜனம் விசேஷமான ஜனம், அவருக்கு சொந்தமான ஜனம், அவருடைய பிள்ளை. நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். உபவாச நாட்கள்ல இருக்கிற தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும், மீட்கப்பட்டிருக்கணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரணும். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறான். அப்ப நம்ம தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். அப்ப அதிகாலையில செய்தி என்ன அப்படின்னா, நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இனிமேல் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்தா கூட நம்ம பரலோகத்துக்கு போகணும். நித்திய ஜீவன் தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு. அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இன்னைக்கு உபவாச நாட்கள்ல இருக்கிறீங்க. தேவன் பக்கம் கிட்டி சேரணும். உபவாச நாட்கள்ல கர்த்தருடைய பாதங்களிலே காத்திருந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் உங்க வீட்டுல நீங்க டைரியில ஒருவேளை எழுதி வைக்கிறதா இருந்தால், யாரெல்லாம் தேவன் மேல விசுவாசமா இருக்கிறீங்களோ நமக்காக கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். வசனத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க டைரி எழுதி வைக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள அதிகாலை செய்தி மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 40 நாள் உபவாச நாட்களில் நிறைய குடும்பத்துல காலையில சர்ச்சு கிளம்பிட்டு இருப்பீங்க, என்னோட சமூகத்துல போய் காத்துட்டு ஜெபிப்பீங்க. இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோட எழுந்து, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலை வெளியில எழும்பணும் அப்படின்னா இருட்டோட எழும்பணும். இருட்டோட எழும்பி தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிங்க. அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும், தரிசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்காக நீங்க எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையிலே அதிகாலை ஜெபம் முக்கியம்.
நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது காலையில சர்வீஸ் உண்டு. சர்ச்சில் CSHல ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். அதிகாலை வேளையிலே டெய்லி சர்வீஸ் உண்டு. 365 நாளும் சர்வீஸ். கால வேளையிலே தேவனோட சமூகத்துல காத்திருந்து புதிய நாளுக்காக ஜெபித்து, அதுக்கப்புறம் நான் இருக்கிற இடத்துல இடைவெளிகளே போகுது. காலையில நேரம் அங்க போயிடுவேன். அங்க போய் கையில உட்காந்து அழகா பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வெளியில கிளம்பி போயிட்டு இருப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது என்னெல்லாம் செஞ்சு பார்த்தேன், இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் எல்லாமே யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து புதுப்பிக்கணும். அப்படி புதுப்பிக்கப்படும் போதுதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு கிறிஸ்து அதிகாலையில இருட்டோடு எழுந்து புறப்பட்டு, அப்ப கால வேளையில தேவனுடைய சமூகத்துல யாரெல்லாம் புறப்பட்டு ஜெபிக்கிறீங்களோ அந்த நாளுக்குள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதிகால வேளையில தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது தடைகள் விலகிடும். சத்துரு கிரியை செய்ய முடியாது. அதிகால வேளையில தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கும் போது தேவனுடைய கிருபையை புதிய நாளிலே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதிகால வேளையில தேவனுடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கும் போது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நல்ல பாட்டு படிச்சு ஜெபிக்கணும். அதிகால வேளையில தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சமூகத்திலே தனி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா வளரும். கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலியமா யாரெல்லாம் கேட்கிறீங்களோ எத்தனையோ குடும்பத்திலே அதிகால வேளையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் எப்போ? அதிகால வேளையிலே என்னோட சமூகத்திலே காத்திருக்கும் உபவாச நாட்கள் இன்னுமாக அதிகால வேளையிலே காத்திருக்கும். கண்டிப்பாக உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் என்று எந்த ஒரு டிஸ்டர்புமே இருக்கக்கூடாது. அதிகால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல ஜெபிக்கிறீங்களோ டிஸ்டர்பே இருக்கக்கூடாது. நீங்களும் தேவனும் மட்டும்தான். நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு தடையா யாரு வர்றது பார்க்கும்போது நம்ம கையில இருக்க செல்போன் தான் உள்ள தடையா இருக்கு. 2000 வருஷம் முன்பாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல செல்போன் கிடையாது. இப்ப கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே செல்போன் தான் இப்ப முதலிடம். காலையில தூங்கி எழுந்திரிச்சிலிருந்து நைட்டு வரையும் முதலாவது என்னோட ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதிகால வேளையிலே செல்போனை தொடர்பு முன்பாக நீங்க இருக்கிற இடத்துல தேவனோட சமூகத்துல தூங்கி எந்திரிச்சு இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. குறிப்பிட்ட மணி நேரம் அதிகால வேளையில தேவனோட சமூகத்துல காத்திருங்க. அதுக்கப்புறம் நீங்க கையில செல்போன் எடுங்க, தேவைப்பட்டா எடுங்க. யாரெல்லாம் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்களோ எவ்வளவு நேரம்னாலும் நீங்க பைபிள் உட்கார்ந்து வாசிக்கலாம், எவ்வளவு நேரம்னாலும் ஜெபம் பண்ணலாம். தேவனோடு பேசிட்டு இருக்கீங்க. ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில தடை எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒதுக்கிறோம். இப்ப என்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட புதுசுல கையில பைபிள் எடுத்தா பல மணி நேரம் உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருப்பேன். நான் 11 வயசுல வேலைக்கு போனாலும் பைபிள் வாசிக்கும் போது ஏகப்பட்ட மிஸ்டேக் வரும். அதனால எழுத்து கூட்டி கஷ்டப்பட்டு உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருப்பேன். ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அவ்வளவுதான். தேவனோட நாம மட்டும் மையப்படட்டும். கிருபையினால ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது. வசனத்துல ஒரு வேர்டு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா எல்லாமே மிஸ்டேக் ஆயிடும். பல தடவை வாசித்து பார்ப்பேன். ஆவியான கிருபையாக ஜீவனை தந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா? நம்ம கையில பைபிள் எடுத்து எவ்வளவு நேரம் வாசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமா வேதத்தை தியானிங்க. இருக்கிற இடத்துல தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ராஜா அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் எழுதப்பட்டு. நம்ம வாழ்க்கையிலே தண்ணி ஜெபம் அதிகால வேளையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
நமக்கு அதிகமா வேணுமா, நம்ம குடும்பம் செழிப்பா இருக்கணுமா, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, ஃபார்முலா இந்த வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால அதிக அளவில் யாரெல்லாம் இணைந்துக்கிறீங்களோ எல்லா குடும்பமும் என்னோட சமூகத்திலே காத்திருந்து ஜெபிங்க, துதிங்க. உங்க குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசிரியங்க, உபவாசத்தோடு இருக்கிறாங்க. அதிகால வேளையிலே நம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபியுடைய கிருபை தாங்கப்பா. வேதத்தை தியானியுடைய கிருபை தாங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுடைய கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்க எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால வேலை அடைபடட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை விடட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் உங்களுடைய கரத்தில் அப்படி கர்த்தரே கொடுத்து கிருபினால் நிரப்பி பரிசுத்தவனை நிரப்பி உங்களுடைய வல்லமையால் நிரப்பி ஜெப அபிஷேகம் தந்து தியானிக்கிற அபிஷேகம் தந்து கனிகளினால் நிரப்பி வல்லமையால் நிரப்பி சகல குடும்பத்தில் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, 1000 தலைமுறைக்கு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில இணைந்திருக்காங்களோ அவங்க இதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா. நீக்கி போட்டுருங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும். தேவ சித்தத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க. உபவாச நாட்கள்ல எதெல்லாம் வெறுக்கணும், எந்தெந்த காரியத்துல மறந்துருக்கணும், ஆதியில் உள்ள அன்பு எப்படி இருக்கு, எல்லாவற்றையும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கட்டுதறி கிருபைக்காக நன்றிப்பா. உங்க சித்தத்துக்குள்ளே அப்ப நாங்க இருக்கணும். காலை வேளையில வெளியில வேலைக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க, ஆபீஸ் போறாங்க, டீச்சர் வேலை பார்க்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஜெபிக்கிறாங்க, காலை வேளையில டிரைவிங் லைன்ல போறாங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அப்படின்னு கர்த்தர் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுத போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோட யாரெல்லாம் இருக்கிறாங்க உங்களுடைய தலைப்புல கரத்துல தொட்டு சுகமாக்கிட்டாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி கஷ்டப்படுறாங்கப்பா. பிள்ளைகளை மீட்டு எடுங்க. பாரத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. மீட்டு எடுங்க. நிறைய குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானமில்லா வாழ்க்கை, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கப்பா. வீடு கட்டுறாங்க, தடையா மாறிடுது. பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமணம் தடையா மாறிடுது. எல்லாமே தடை. அந்த தடையெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்க. கடன் பிரச்சனை கஷ்டப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து அவனுடைய தலைமுறையை ஆசீர்வதிங்கப்பா. தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. கையின் கிரையில் ஆசீர்வதிங்க. தேவனர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளை கர்த்தர் பொறுப்பெடுத்துள்ளுங்க. சில குடும்பத்திலே கற்பதனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தரே மனம் இறங்கி ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஆசீர்வதிச்சிருங்கப்பா. பிள்ளைகள் ரொம்ப நாளா ஜெபிக்கிறாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளை மாசத்துக்கு இருக்கிறதுக்காக நன்றி. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா தடையெல்லாம் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்காங்க. இந்த நாளை பொறுப்படுத்த வெளிநாட்டில் இருக்காங்க, விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. உங்க பிள்ளைகளோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டாங்க. வீடு கட்டுஞ்சு ஆசைப்படுறாங்க, கர்த்தர் தடையை நீக்கி ஆசைப்படுறாங்க. இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்துல அவசர தேவைக்காக ஜெபிக்கிறோம் அந்த தேவைகளெல்லாம் கர்த்தர் மனிதனுடைய கண்கள்ல தயவடைக்கிறது கிருபை செய்ய தேவைகளை சந்திங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பிதா குமார பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலடைங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தருடைய கருத்துல அப்படிங்க. கர்த்தரே பொருட்கள் துதிகர மகிமெல்லாம் முருகை செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்தியும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம்
இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலையும் நம் அனைவரும் கொடுப்பதாக நம்ம கிறிஸ்துவ பிரியமானவர்களே 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்தவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.